வணக்கம், நான் உங்கள் ராஜேஷ் ஃப்ரம் மை டிஜிட்டல் பிராண்ட். நம்மளோட ப்ரீவியஸ் செஷனில் ஒரு பேசிக் இ-காமர்ஸ் வெப்சைட்டை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். அதுக்கு நம்ம பேமெண்ட் செட்டப்பை கேஷ் ஆன் டெலிவரின்ட்டு எனேபிள் பண்ணிவிட்டு ஆர்டரை ஜென்ரேட் பண்ணி பார்த்தோம். சக்ஸஸ்ஃபுல்லாக ஆர்டரும் ஜென்ரேட் ஆச்சு. இன்றைக்கி செஷனில் நாம் ஜென்ரேட் பண்ண ஆர்டரை எப்படி இமெயில் நோட்டிஃபிகேஷனாக சென்ட் பண்ணுறன்றதை பார்க்கலாம். வாங்க ஸ்ட்ரைட்டாக செஷனுக்கு போயிடலாம். இந்த இமெயில் கான்ஃபிகரேஷனை பண்ணுறது முன்னாடி இந்த இமெயில் ப்ராசஸ் என்னன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். கஸ்டமர் ஒன்ஸ் ஆன்லைன் ஆர்டர் ஜென்ரேட் பண்ணதும் அந்த ஆர்டர் டீட்டெயில்ஸை சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் மூலமாக இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கஸ்டமரோட இமெயில் சர்வருக்கு சென்ட் பண்ண போகிறாங்க. இந்த கஸ்டமரோட இமெயில் ஜிமெயிலாக இருக்கலாம், ஏதாவது ஒரு யாஹூவாக இருக்கலாம், ஏதாவது ஒரு சர்வராக இருக்கலாம். அந்த சர்வருக்கு கஸ்டமரோட ஆர்டரை சென்ட் பண்ணுறது எஸ்எம்டிபி தான். இப்போ இந்த 4 ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஆர்டரை இமெயில் கான்ஃபிகரேஷனை வேலிடேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு இமெயில் ஐடியை கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் WP மெயில் எஸ்எம்டிபின்ற பிளகினை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அப்புறம் அந்த எஸ்எம்டிபியை கான்ஃபிகர் பண்ண போகிறோம். கான்ஃபிகர் பண்ண பிறகு அந்த ஆர்டரை திருப்பி கிரியேட் பண்ணி இமெயில் ஜென்ரேட் ஆகுதான்னு பார்க்க போகிறோம். நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மை டிஜிட்டல் டெமோன்ற வெப்சைட் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி ஒரு டொமைன் பேஸ்ட் இமெயில் ஐடியை ஜென்ரேட் பண்ணலாம். ஏன்னா நம்மளோட சர்வர் ஆல்ரெடி ஹோஸ்டிங்கரில் தான் வாங்கியிருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு நம்மளோட டொமைன் பேஸ்ட் இமெயிலை ஜென்ரேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மை டிஜிட்டல் டெமோன்றது என்னோட சர்வர், அதாவது நம்மளோட வெப்சைட்டு. அந்த மை டிஜிட்டல் டெமோன்ற வெப்சைட்டை யூஸ் பண்ணி ஒரு அஃபிஷியல் இமெயில் ஐடியை ஜென்ரேட் பண்ணலாம். இப்போ நேராக போங்க, இங்கே 3 வெப்சைட்ஸ் இருக்கு இல்லையா ப்ரீமியம் வெப் ஹோஸ்டிங்கில், அதில் மை டிஜிட்டல் டெமோன்ற சர்வருக்குள்ளே லாகின் பண்ணிவிடுங்க. போயிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போயிட்டு இமெயில்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், இமெயில்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இமெயில் அக்கௌண்ட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் செட்டப் ஃப்ரீ இமெயில் சர்வீஸ்னு இருக்கும், செட்டப் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பண்ணதும் இந்த ஸ்க்ரீன் வரும் உங்களுக்கு. இந்த ஸ்க்ரீனில் போயிட்டு கிரியேட் இமெயில் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும், அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இமெயில் ஐடி வேணுமோ அந்த இமெயிலை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் sales@mydigitaldemo.inன்ற இமெயில் ஐடி கிரியேட் பண்ண போகிறேன். உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் பாஸ்வேர்டை நீங்கள் நினைவில் வச்சிருக்க மாதிரி ஒரு பாஸ்வேர்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணதும் உங்களோட மற்ற ஆப்ஷனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். ஆப்ஸ் ஏதாவது கான்ஃபிகர் பண்ணணுமா அந்த இமெயில் ஐடிக்குன்னு, அதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் கொடுத்துருங்க. இப்போ உங்களோட இமெயில் அக்கௌண்ட் ஜென்ரேட் ஆயிடுச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா யூஸ்ட் இமெயில் அக்கௌண்ட்ஸ்ன்றது 1 out of 100ன்னு இருக்குது. அதாவது நான் ஒரு இமெயில் ஐடியை ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்மளோட செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, இந்த WP மெயில் எஸ்எம்டிபின்ற பிளகினை நம்ம WordPress டேஷ்போர்டுக்குள்ள லாகின் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். லாகின் பண்ணிட்ட அப்புறம் பிளகின்ஸில் போய் ஆட் நியூ பிளகின் கொடுங்க. இப்போ நீங்கள் WP மெயில் எஸ்எம்டிபின்ற பிளகினை நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போறீங்க. சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணதும் உங்களுக்கு அந்த கரஸ்பாண்டிங் பிளகின் அவைலபிளாக இங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ நீங்கள் இந்த WP மெயில் எஸ்எம்டிபின்ற பிளகினை இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணதும் ஆக்டிவேட் பண்ணுங்க. ஆக்டிவேட் பண்ண பிறகு உங்களுக்கு WP மெயில் எஸ்எம்டிபி செட்டப் விசார்ட்னு ஒன்று ஓப்பன் ஆகும். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட்ன்ற இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்க WP மெயில் எஸ்எம்டிபியை நீங்க கான்ஃபிகர் பண்ணணும். சூஸ் யுவர் எஸ்எம்டிபி மெயிலர்னு இருக்கு. இதுல நீங்க அதர் எஸ்எம்டிபின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஹோஸ்டிங்கர் தான் யூஸ் பண்ண போறோம், அதனால அதர் எஸ்எம்டிபி கொடுங்க. கொடுத்துட்டு இங்க எஸ்எம்டிபி ஹோஸ்ட்னு ஒரு டீட்டெயில் இருக்கு பாத்தீங்களா, இதுல smtp.hostinger.com கொடுங்க. ஏன்னா நம்ம ஹோஸ்டிங்கர்ல தான் இந்த சர்வரை ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹோஸ்டிங்கரோட டீடைல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போறோம். SSL செலக்ட் பண்ணுங்க. SMTP போர்ட் 465 ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். எனேபிள் ஆட்டோ டெய்லர்ஸ் கொடுங்க. எனேபிள் ஆத்தென்டிகேஷன் கொடுங்க. கொடுத்துட்டு உங்களோட யூசர் நேம், அதாவது sales@mydigitaldemo.in அப்படின்றது உங்களோட SMTP யூசர் நேம். அதனோட பாஸ்வேர்டு ஒன்று செட் பண்ணீங்க இல்லையா, அந்த பாஸ்வேர்டை கொடுங்க. கொடுத்துட்டு ஃபோர்ஸ் ஃப்ரம் நேம்ன்ற ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த நேமோட தான் உங்களுக்கு இமெயில் ரிசீவ் ஆகும். ஃபோர்ஸ் ஃப்ரம் இமெயில்ன்றதும் நீங்கள் உங்களோட sales@mydigitaldemo.inன்ற இமெயிலை கொடுத்துட்டு ஃபோர்ஸ் ஃப்ரம் இமெயிலை எனேபிள் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுக்கு இமெயில் வரும்போது யார்கிட்ட இருந்து வருதுன்றத இந்த ஃபோர்ஸ் ஃப்ரம் நேம் உங்களுக்கு காட்டும். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. கொடுத்துட்டு அடுத்த ஆப்ஷன் வரும், அதுவும் நீங்கள் டிஃபால்ட் செட்டிங்ஸ் வச்சுட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. இது உங்களோட இமெயில் அட்ரஸ் இதெல்லாம் கேட்கும். இதில் ஸ்கிப் பண்ணிடலாம் நீங்கள், இது ஆப்ஷனல் தான்.
இந்த ஸ்டெப்பும் ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ செக்கிங் மெயிலர் கான்ஃபிகரேஷன் ஒரு ப்ராசஸ் நடக்கும். இந்த ப்ராசஸ் நடந்து முடிஞ்சதும் இந்த இமெயில் ஐடி கான்ஃபிகர் ஆகிடுச்சா இல்லையான்றது உங்களுக்கு மெசேஜ் வரும். வெயிட் பண்ணுங்க. இப்போ கங்க்ராட்ஸ், யூ ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி செட்டப் தி WP மெயில் SMTPன்னு வருது. இங்கே டவுனில் போயிட்டு ஃபினிஷ் செட்டப் கொடுக்கறதுக்கு முன்னாடி சென்ட் டெஸ்ட் மெயில் ஒன்று இருக்கும். நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒர்க் ஆகுதா இல்லையான்றது. சென்ட் டெஸ்ட் மெயில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எந்த இமெயில் ஐடிக்கு ஒரு டெஸ்ட் மெயில் அனுப்பணும் அப்படின்றத செலக்ட் பண்ணிங்க. நான் இப்போ வந்து என்னோட இமெயில் ஐடி, என்னோட அட்மின் இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன். சென்ட் இமெயில் கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து உங்களுக்கு சக்ஸஸ் டெஸ்ட் HTML இமெயில் வாஸ் பீன் சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு இருக்குது. நீங்கள் போயிட்டு உங்களோட ஜிமெயில் ஐடியில் ஓப்பன் பண்ணி பாருங்கள் இந்த இமெயில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரிசீவ் ஆகிடுச்சான்னு. உங்களுக்கு ஒரு டெஸ்ட் மெயில் வந்துடணும். இந்த டெஸ்ட் இமெயில் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு வந்து SMTP ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா மை டிஜிட்டல் டெமோன்ற நேம்லேருந்து வந்திருக்கு. டெஸ்ட் மெயில் ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ உங்களோட WP மெயில் SMTP ப்ராப்பராக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பாக இமெயில் கான்ஃபிகர் ஆகிட்டதுனால ஆர்டரை வந்து ஜென்ரேட் பண்ணி பார்க்கலாம். திருப்பியும் சேம் ப்ராசஸ். நம்மளோட வெப்சைட்குள்ளே போயிடுங்க. ஒரு ப்ராடக்டை செலக்ட் பண்ணுங்க. ஆட் டு கார்ட் கொடுங்க. வியூ கார்ட் கொடுங்க. ப்ரொசீட் டு செக் அவுட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுங்க. அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கொடுங்க. இங்கே வந்து உங்களோட ரிசீவரோட, அதாவது கஸ்டமரோட இமெயில் ஐடி கொடுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த இமெயில் ஐடிக்கு தான் உங்களோட ஆர்டர் ஜென்ரேட் பண்ண நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால் நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான இமெயில் அட்ரஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு உங்களுக்கு ஏதாவது நோட்ஸ், ஏதாவது இந்த ஆர்டரில் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது தேவை இருக்குது அப்படின்னா அதை கொடுக்கலாம். நான் இப்போதைக்கு இது டெஸ்ட் ஆர்டர்ன்றதுனால திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆர்டர்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணுங்க. இப்போ இந்த ஆர்டர் வந்து உங்களுக்கு பிளேஸ் ஆகிடுச்சு. இந்த இமெயில் ஐடிக்கு இந்த ஆர்டர் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கணும். நாம் இதை வந்து வெரிஃபை பண்ணலாம். இப்போ இந்த இமெயில் அட்ரஸ்க்கு வந்து இந்த ஆர்டர் வந்திருக்கான்ட்டு. இப்போ என்னோட rajesh.loadrunnerன்னு இருந்தது இல்லையா, அந்த ஜிமெயில் ஐடியை நான் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யுவர் டிஜிட்டல் டெமோ ஆர்டர் ஹஸ் பின் ரிசீவ்ட். இது வந்து கஸ்டமரை நான் லாகின் பண்ணதுனால வந்து என்னோட ஆர்டர் வந்து அவங்களுக்கு ரிசீவ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு sales@mydigitaldemo.inலேருந்து எனக்கு ஒரு இமெயில் வந்திருக்கு. ஸோ இந்த ப்ராசஸ் ஒர்க் ஆகிருக்கு. இது வந்து கஸ்டமருக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன். அதே சமயத்தில் அட்மினுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் போகும். ஏன்னா அவங்களுக்கும் தெரியணும் இல்லையா ஒரு ஆர்டர் ஜென்ரேட் ஆயிருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து வெப் டெஸ்டர் 1ன்றது என்னோட அட்மின் ஐடி நம்ம ஜென்ரேட் பண்ணும்போது கொடுத்தது. இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நம்மளோட பேசிக் இ-காமர்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டி இதோட கம்ப்ளீட் ஆகுது. இன்றைக்கி நம்மளோட செஷனில் ஒரு பேசிக் ஆன்லைன் ஸ்டோரை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்றதை நம்ம பார்த்தோம். நம்மளோட அடுத்த செஷனில் இப்போ கான்ஃபிக் பண்ணியிருக்கிற பேசிக் ஆன்லைன் ஸ்டோரில் டெமோ ப்ராடக்ட்ஸ் தான் உள்ளே இருக்குது. நம்மளோட ஓன் ப்ராடக்ட்ஸை எப்படி வந்து அப்லோட் பண்ணுறதுன்றதை நம்மளோட நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோவில் ஷேர் பண்ண கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி சேனல்.